Hi, this is Staff CA 360 May 20 கான current affairs பார்த்தலாம். First one என்னன்னா, which helpline number was introduced by the Tamil Nadu government for student mental health counseling? So இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா as a ஒரு ஃப்ரெண்ட்லி காலாக வந்து இப்போ 10th ரிசல்ட் வருது, 12th ரிசல்ட் வருது. ஸோ அந்த நேரத்தில் ஏதோ நம்மளால் நம்ம நினச்ச மார்க் ஸ்கோர் பண்ண முடியல, மார்க் வந்து ரொம்ப கம்மியாக வருது, சில நேரம் வித்ஹெல்ட் ரிசல்ட் எல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சில பேருக்கு அந்த மார்க்ஸே கொஞ்சம் நேரத்துக்கு அந்த ரிசல்ட்டே வராது, அதனால நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறப்ப அந்த நேரத்தில் அவங்களோட சைக்காலஜிக்கலி அவங்க ரொம்ப வந்து டவுனாக இருக்கப்ப அவங்க ஃப்ரீயாக பேசுகிறதுக்கு வீட்டில் சுற்றி நம்மளை உட்காந்து திட்டிக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஃப்ரீயாக யார்கிட்டையாச்சும் பேசி நம்ம மைண்டை வந்து கொஞ்சம் காம் டவுன் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக பார்ப்போம். அது என்ன ஹெல்ப்லைன் நம்பர்னால் வந்துட்டு 104 அப்புறம் 14416 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க ஆஸ் அவர் கவுன்சிலிங்காக இனிஷியேட்டிவ் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஓகேவா. ஸோ கான்டாக்ட் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலர்ஸ் அண்ட் மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் அதில் வந்து பேசி உங்களுக்கு வந்து ஜஸ்ட் உங்களை வந்து இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அடுத்தடுத்த ஸ்டெப்பு நம்ம எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கணும், அடுத்தடுத்ததில் நம்ம சக்ஸஸ் பார்த்துட்டு போயிடலாம், மார்க்ஸ் மட்டும் உங்களை எங்கேயும் லீட் பண்ண போகிறதில்ல, நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்களோ அதுதான் நாளைக்கு உங்கள் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவங்க பேசுவாங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, மகாராஷ்டிரா சைன்ட் ரெனியூவபிள் எனர்ஜி அக்ரிமெண்ட் ஃபார் ஹவு மச் டோட்டல் பவர் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி அப்படின்னா 25,400 மெகாவாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மகாராஷ்டிரா சைன்ட் மொமெண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் worth 6.5 lakhs. இப்போ அது மகாராஷ்டிரா தான் லான்ச் பண்ணிருக்காங்க. அவங்க ரெனியூவபிள் எனர்ஜி ப்ரொடக்ஷன் எவ்வளோ பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா 6.5 lakh crore for renewable energy production project totaling 25,400 மெகாவாட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எய்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எந்த கம்பெனிஸோடலாம் சேர்ந்து டைப் வச்சு இன்வால்வ் பண்ணுறாங்கன்னா ரிலையன்ஸ் இன்க்ளூட் பண்ணுறாங்க. 2 lakhs crore வந்துட்டு அமௌண்ட்டும் அண்ட் 7,200 மெகாவாட்டும் சொல்கிறாங்க. அண்டு வந்து அதானி பவர் வந்துட்டு worth 1.5 lakh crore அண்டு வந்து எவ்வளோ மெகாவாட் கெப்பாசிட்டினா 6,000. நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய NTPC வந்து 1 lakh crore 7,200 மெகாவாட்டும் அண்ட் லலித்பூர் பவர் ஜென்ரேஷன் ஆர்கனைசேஷனோட சேர்ந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 lakh crore 5,000 மெகாவாட்டும் சேர்ந்து வந்து இவங்க ப்ரொடக்ஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரெனியூவபிள் எனர்ஜி ப்ரொடக்ஷன் இது வந்து மகாராஷ்டிராவில் இப்போ ஒரு மெமரண்டம் சைன் பண்ணியிருக்காங்க வித் திஸ் கம்பெனிஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், த தேர்ட் இந்தியா நார்டிக் சம்மிட் வாஸ் ஹெல்ட் இன் விச் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்லோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நரேந்திர மோடி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர் அங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஸ்வீடன்லையும் நார்வேலையும் வந்து நம்மளுடைய மோடி அவர்களுக்கு 31st அண்ட் 32nd அவார்டு கொடுத்துருக்காங்க. நார்வேல 32nd அவார்டு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதையும் அந்த கிராண்ட் கிராஸ் அவார்டு அது வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஸோ ஆஸ்லோ நார்வேல இந்தியா அண்ட் நார்டிக் அப்படின்னா நார்டிக்னா என்னன்னா வட ஐரோப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நார்த் யூரோப் அண்ட் நார்த் அட்லாண்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய வட அட்லாண்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏரியாஸில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரீஸ் தான் வந்துட்டு இந்த டென்மார்க், ஃபின்லாண்ட், ஐஸ்லாண்ட், நார்வே அண்ட் ஸ்வீடன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து வந்து டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஏர்லியர் சம்மிட் இதுக்கு முன்னாடி இது வந்து 3rd சம்மிட்டாக இப்போ நம்ம இந்தியாவும் அவங்களும் சேர்ந்து ஒரு 3rd சம்மிட் மீட்டிங் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த நார்டிக் மீட்டிங் வந்து 2018 ஸ்டாக்ஹோமில் நடந்துச்சு. 2022 வந்து ஹோப்பன்ஹெஜன் வந்து டென்மார்க்கில் நடந்திருக்கு. ஸ்டாக்ஹோமில் வந்து நடந்தது ஸ்வீடனில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேவா. சரி நெக்ஸ்ட், which attack helicopter equipment was included in the US defense deal with India அப்படின்னா அப்பாச்சி AH-64E அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெலிகாப்டர் தான். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸோட நம்ம இந்தியாவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டீலில் பேசியிருக்காங்க. என்னென்னா எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக அவங்க வந்து எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறது அண்ட் டெக்னாலஜிக்கல் ஐடியாஸ் கொடுக்குறது அதெல்லாம் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஒரு கேட்டோம், சில இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். ஸோ அந்த இதை வந்து இப்போ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. ஸோ இது worth எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,145 crores அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து ஹெலிகாப்டர்ஸும் இருக்குது அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா பீரங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அதுவும் இருக்குது. AH-64E அப்பாச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $198.2 million எக்யூப்மெண்ட்
எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு அதோட போத் அதை வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா லாக்ஹீட் மார்டின் அண்ட் போயிங் கம்பெனி ஏரோஸ்பேஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இது ரிலேட்டடான என்ன இதாக இருந்தாலும் ஹெல்ப்பாக இருந்தாலும் இந்தியாவுக்கு செய்ய இருக்காங்க, இப்போ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் M7777A2 அல்ட்ரா லைட் ஹோவிட்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கான சப்போர்ட் சிஸ்டம், அதுவும் வந்துட்டு $230 million worth பேஸ் சிஸ்டம்ஸ். ஸோ இவங்க சேர்ந்து வந்து இந்தியாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி இவங்களோட கோரிக்கை இந்த மாதிரி வந்து ஏர்க்ராஃப்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுத்து உதவுறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் இண்டிஜினியஸாக இப்போ வந்து விக்ஷித் பாரத் 2047 படி பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மளுக்கானது செய்யணும், நம்ம வந்து எக்ஸ்போர்ட்ஸில் தான் பெரிய லெவலில் ஆகணும் அப்படின்னு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இப்போ நிறையா இப்போ ஃப்ரான்ஸ்லேருந்து நம்ம வந்து ரஃபேல் வாங்குகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறையா வாங்கினாலும் நம்ம சில இதை தயாரிக்கும் போது இப்போ 80% நம்மளே இண்டிஜினியஸ் ப்ராடக்ட் போட்டுருவோம். ஆனால் அதுக்கு மேலே நம்மளோடது வேறு பத்தலைன்னா வேறு இன்னும் எக்யூப்டு திங்ஸாக இருக்கப்போ நம்ம வேறு யார்ட்டையாச்சும் இருந்து வாங்குகிறோம்ல, அந்த மாதிரி தான் நம்ம அமெரிக்கா கிட்ட இருந்து கேட்டிருக்கோம். ஸோ அதில் இந்த மாதிரி லீடிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். Okay, so next என்னன்னா the Supreme Court judgment on dangerous stray dogs referred to which article of the Indian Constitution? According to Article 21 எப்படின்னா வந்துட்டு ரைட் டு லைஃப் அப்படின்னு சொல்கிற மாதிரி சரி, அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படின்னா நமக்கு வந்து வாழ்கிறதுக்கான உரிமைகள் இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா வந்து ஸ்டேட் டாக்குக்கும் வாழ்கிறதுக்கான உரிமைகள் இருக்குது. ஆனால் என்னென்னா ஒரு கூட்டமாக ஒரு இடத்துல நிறையா இருக்கிறப்ப நிறையா பேர் இப்போ வந்து நிறையா கேசஸ் வந்துட்டு அது சோஷியல் மீடியா இருந்தாலும் குழந்தைகள் எல்லாருமே வந்து அஃபெக்ட் ஆகுற மாதிரி வந்துட்டு நிறையா இது வந்துடுச்சு. ஸோ அப்படி இருக்கப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரேட் டாக்ஸை அந்த ரேபிஸ் அட்டாக் ஆகி இருந்துச்சு, ரொம்பவும் பாதிக்கப்பட்டு இருக்குது அப்படின்னா வந்து அதை கருணை கொலை எத்தனாஷியா பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கான ஆர்டர் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதா நம்ம இங்கே பார்க்குறோம். சரியா, நம்மளுக்கு ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி அக்கார்டிங் டு தி ஆர்டிகல் 21 இருக்கிறதுனால நம்ம அதுபடி வந்து கண்டிப்பாக அந்த சாதாரணமாக இருக்க டாக்ஸை கூட விட்டுலாம் அந்த ரேபிஸ் அட்டாக் ஆகி அதுக்கும் அஃபெக்ட் ஆகுது, மற்றவங்களுக்கும் அது அஃபெக்ட் ஆகிடுங்கிறதுக்காக அந்த எத்தனேஷியா பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்ட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் 1960 அண்ட் அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ் 2023 படி இதுக்கு கீழே இருக்க ரூல்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கருணை கொலை நடக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதுதான் வந்து அண்டர் தி ஃபண்டமெண்டல் ரைட் ஆர்டிகல் 21 படி இதை கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பிசி கந்தூரி அப்படின்னு சொல்லக்கூடிய பபுன் சந்திர கந்தூரி, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் உத்தரகாண்ட். ஸோ இவர் வந்து பிஜேபி பார்ட்டியோடைய ஒரு சீனியர் லீடராகவும் இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு மிலிட்ரியில் ஜென்ரல் கேட்டகரியில் இருந்திருக்கார், மேஜர் ஜென்ரலாக இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் உத்தரகாண்டாக வந்துட்டு இதுலேருந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் பிஜேபி பார்ட்டிலேருந்து 2007 அண்ட் 2011 சீஃப் மினிஸ்டராக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்டு வாஜ்பாயோடைய அந்த மினிஸ்ட்ரி, வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ அந்த மினிஸ்ட்ரியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராகவும் இருந்திருக்கார், ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். அண்ட் ஆல்சோ இந்த குவாட்ரிலேட்ரல் ரோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன் தங்க நாட்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவருடைய பங்கு வந்து மெயினாக இருந்திருக்கு. அவர் இருந்த பீரியடில் அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்தப்போ தான் அதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, சரி நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துலாம். வாட் இஸ் த தீம் ஆஃப் தி வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் டே 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பில்டிங் த்ரஸ்ட் இன் பாலிசி மேக்கிங் அப்படிங்கிறதா May 20. அதுக்கான தீமை இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் சயின்ஸ் இன் கிரியேட்டிங் ரியலபிள் பாலிசி அண்ட் மெயின்டைனிங் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மெட்ராலஜி டே அப்படிங்கிறது இட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் பி டே அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து May 20. பி டுகெதர் ஃபார் பீப்புள் அண்ட் தி பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பார்ட்னர்ஷிப் தட் சஸ்டைன் ஆஸ் ஆல் த டே எம்பசஸ் தி ரோல் ஆஃப் பீஸ் இன் பயோடைவர்சிட்டி அக்ரிகல்ச்சர் அண்ட் என்விரான்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. பி எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒன்றுங்கிறதையும் அவேர்னஸ் பண்ணுங்கிறதுக்காக இந்த டே செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ எனக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.